சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக இடியாப்பம் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பஞ்சு போல் இருக்கும். இதுக்கு 2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுலேயே இது வெந்துடும். இதுக்கப்புறமா எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் பிழிய வரும். இப்போது முறுக்கு குழலில் போட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மெத்தட்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வேக வச்சிங்கனாவே பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு நல்ல ஒரு வெயிட்லெஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆயில் எல்லாம் ரொம்ப இருக்காது இதில். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா சால்னாக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான காய்கறிகள் அப்படின்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். மசாலா அப்படின்னு வரும்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள் இவ்வளோ தான். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி, தேங்காய் இதை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இதையும் ஊற்றிடலாம். தேவைப்பட்டால் புதினா, கொத்தமல்லி கூட நீங்கள் போடலாம். பட் அப்படி அந்த டைமில் இல்லைங்கிறதுனால நான் போடலை. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால். இது இட்லி தோசைக்கும் நல்லா